ஹலோ டீனேஜர்ஸ். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆல். இவ்வளோ நாள் கழிச்சும் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா வெல்கம் யூ ஆல் ஃபார் லேர்ன் டுகெதர் க்ரோ டுகெதர். இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ எதுக்குன்னா ரிஃப்ளெக்டிங் ஆன் மை கோல்ஸ். நான் 2024 கோல் செட் பண்ணதில் இப்போது 2024 எண்டில் இருக்கோம். என்னோடய கோல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, கோல்ஸ் என்னாச்சு, அண்ட் அதை ப்ராப்பராக முடிக்கலைன்னா அதை இன்னும் பிளான் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் அதை முடிக்க போகிறோம், அதுக்கான பிளான் எனக்குள்ளேயே இவ்வளோ நாள் என்னோடய மைண்டை ட்ரெயின் பண்ணதும் நான் எதுலலாம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்ருக்கேன், கோல்ஸ் எல்லாம் எதனால் இன்னுமே அச்சீவ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் என் மேலேயே நான் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் பண்ணல, அந்த ஒய்க்கான ரீசனை பேச போகிறேன். அண்ட் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடச்சி உங்களுடைய கோல்ஸில் நீங்கள் எப்படி உங்களையே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறீங்க, அதுலேருந்து எப்படி கம்பேக் கொடுக்க போகிறீங்க. அண்ட் கம்பேக் பெரிய அளவில் சொல்லலை நான். அண்ட் நீங்கள் உங்களையே புரிஞ்சுக்கிட்டு கோல்ஸில் அடுத்த ஸ்டெப் எப்படி ப்ராக்ரஸ் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு ஸ்பார்க் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல் அட்டென்ஷனோட வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது இடத்துல ஸ்பார்க் கிடச்சதுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய ஜேர்னல் இல்லைனா பேப்பர் பென் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், நான் எனக்கே சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, எப்போது நம்ம ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கோமோ, இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன தான் நம்ம கோல்ஸை பிளான் பண்ணாலும் அந்த பிளான் பண்ணுற டைம் ஜேர்னல் எடுத்து எழுதுறது இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்குள்ளே ஒரு மோட்டிவேட் இருக்கும், நம்ம டிசிப்ளினாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ஐடியாவை பிளானாக மாற்றுறோன்னா அது ஜஸ்ட் பிளான் மட்டும்தான். ஸோ அது ஒரு ஸ்டெப்பு கிடையாது, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். அது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிடையாது. நம்ம எப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அப்போ தான் பிளானுக்குள்ளே என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அண்ட் அந்த பிளானை செய்யும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ நான் 1 lakh மேக் பண்ண போகிறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி அப்படின்னா நான் ஓகே மற்ற வீடியோஸ் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறதுலையோ ஒரு கிளைண்ட் எடுக்கிறதுலையோ ப்ராப்ளம் வரும். அதுக்குள்ளே வர்ற ப்ராப்ளம்ஸ் ஷேர் பண்ணுறவங்க கம்மி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் ஒரு பிளான் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிளான் ஸ்மூத்தாக இருக்காது. நமக்குள்ள செல்ஃப் டவுட், அன்கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் லேக் ஆகிறது, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது, நம்ம ஒரு ஒர்க்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்போம், ஆனால் இன்னொரு ஒர்க் இதை பண்ண விடாமல் பண்ணிடும். இது மாதிரி நிறைய டைம் வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு மாதிரி கொண்டு போகும். நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் புது ஸ்கில்ஸ் கற்றுட்ருக்காங்க, ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. நம்ம பிளான் பண்ணுற வரைக்கும் ரொம்ப மைண்ட் கிளியராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒர்க்குன்ட்டு அதை பண்ணும்போது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தெரியும். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போயுமே அந்த ப்ராசஸில் இருப்போம். இனிமேல் நான் ப்ராசஸில் இருக்கேன், ஆக்ஷனில் லேக் ஆகிட்டுருக்கேன். அதுக்கான ஒய் ரீசனை நம்ம கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கிளியராக இருக்கும் கோல்ஸில். இவ்வளோ பேசினது எதுக்குன்னா, அந்த ஒய் ரீசனை கொடுங்க உங்களுடைய கோல்ஸ்க்கு. நீங்கள் எப்போல்லாம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கீங்களோ, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கிறது தெரியாமல் இருக்கீங்களோ, இல்லை பிளாங்காக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்கனாலும் ஒய் அப்படின்ற ரீசனை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆப்வியஸ்லி என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி 1 lakh ஏர்ன் பண்ணுறது வித்தின் நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே, காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறதுக்குள்ளே 1 lakh. நெக்ஸ்ட் 12th ஒரு ஆவரேஜான மார்க் இருக்கணும், ஒரு 75% ப்ளஸ் என்னுடைய ஆவரேஜ் வேணும். 6 சப்ஜெக்டையும் சேர்த்தா ஆவரேஜ் 75% ப்ளஸில் இருக்கும், இல்லை 75 இருக்கணும். அண்ட் லாஸ்ட் என்னுடைய ஃபிட்னஸ் நான் பார்த்துக்கணும், மென்டலி ஃபிசிக்கலி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது ஒரு கம்ப்ளீட்டாக இன்னொரு கண்டென்ட்டே போடுறேன், ஏன்னா அது ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ சிம்பிள் என்னோட இந்த கோல்ஸ். ஆனால் இதுக்குள்ளே நிறைய ஒர்க் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி
டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணும்போது அதில் ப்ராப்ளம் வரும். கிளைண்ட் எடுக்கணும். கிளைண்ட் எடுக்கும்போது அதில் ப்ராப்ளம் வரும். அந்த கிளைண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம சர்வீஸ் கொடுக்கணும். கொடுக்கும்போதும் அப்போ தான் ஆக்சுவலாக ஒர்க்குக்குள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எவ்வளோ வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாலும், கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும், நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் தெரியாது. ஒர்க்கை கிளைண்ட்டு ஒரு பிராண்டுக்கிட்டேருந்து வாங்கி பண்ணும்போது தான் அவ்வளோ மிஸ்டேக் பண்ணுவோம். யாராவது அந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆக்ஷன் எடுத்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்கன்னா சூப்பர். நானும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கேன். இப்போது 2024 எண்டு வந்துருச்சு இல்லையா? November 16 எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது November 16. ஸ்டில் என்னுடைய கோல்ஸில் நான் ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கேன். பட் அச்சீவ் பண்ணல. அதில் ஃபெயில் ஆகிட்டு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்னும் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணல. பட் அந்த ப்ராசஸ் அப்பப்போ லேக் ஆகும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன், திருப்பி லேக் ஆகும். ஆனால் அந்த ப்ராசஸோட டச்லேயே தான் இருப்பேன். இன்னொரு விஷயம், நான் எனக்கே ஒய்க்கான பேர் கொடுக்கணும்னா, எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் ஸ்டடீஸையும் அப்படி தனித்தனியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தேன்னா ஆப்வியஸ்லி நான் இந்த டைமில் கொஞ்சமாவது மணி மேக் பண்ணியிருப்பேன். அட்லீஸ்ட் 20,000 வந்து மேக் பண்ணியிருப்பேன். அப்போது நான் என்ன மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிறேன்னா, நான் இன்னும் கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியல. முன்னாடியே என்னுடைய லைஃப் லெசன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தா மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணணும். அண்ட் அந்த ஒரு பேட் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுதுன்னா அதை அப்படியே லேர்னிங்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆப்வியஸ்லி அதே மாதிரி தான். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், ரிக்ரெட் இருக்குது, அது எல்லாமே நல்லது தான். அதே ஸ்டேட்டில் நம்ம லேக் ஆகி நிற்காத வரைக்கும் அதிலிருந்து லேர்னிங்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடணும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நீங்கள் உங்களோட கோல்ஸ்லலாம் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களோட கோல்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கா, எதனால் லேக் ஆகுது, எல்லாத்தையும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ எம் வெரி எக்ஸைட் டு ரீட் யோர் கமெண்ட்ஸ். அண்ட் என்னோடய ஸ்டடீஸ்க்கு நான் ஒய் ரீசன் கொடுக்கணுன்னா, கொஞ்சம் மாதம் முன்னாடி கம்ப்ளீட்டாக ஹேட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டிலலாம் சில ப்ராப்ளம்லாம் போயிட்டுருந்துச்சு. அண்ட் அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேஜில் இருந்தது. ஸ்டடீஸில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வருது. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட். ஆப்வியஸ்லி நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண தெரியாது இல்லையா? டெட்லைனில் தான் நான் அந்த ஸ்டடீஸ் எல்லாத்தையும் படிச்சுட்ருக்கேன். சொல்லப்போனால் நவம்பர் மந்த்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். படிக்கிறதுல நான் எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ எனக்கு அது நல்லா புரியும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லித் தருவேன், அவனுக்கும் புரிஞ்சு எழுதுகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அதை நான் எழுதும்போது தான் மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஸோ அது என்ன கருமன்னு தெரியல என் மண்டைக்குள்ளே. புரிஞ்சதை ஆக்சுவலாக எழுதுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். ஆனால் எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதுவேன், மிஸ்ஸு தப்பு போட்டுருவாங்க. அக்கௌண்ட்ஸு காமர்ஸ்லலாம் ஆக்சுவலாக ஃபெயில். நான் முடிஞ்சால் அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இப்போ இருந்தால் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கலாம். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு ஒரு 70+ இருந்தால் தான் 75 வரும். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் என்னுடைய கோல்ஸில் இன்னும் லேக் ஆகிட்டுருக்கேன். அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. 1 lakh கோல்குள்ளேயே எக்கச்சக்கமான ஒர்க் இருக்கும் பேக் எண்டில். அது எல்லாத்தையுமே சொல்லணும்னா, நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதையும் ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் லேர்ன் பண்ணது, மிஸ்டேக் பண்ணது எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அதில் ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவோட ஒரு மெயின் ரீசனே உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒய் அப்படின்ற கேள்வியை கேட்கணும். ஒரு சின்ன பவர் பாயிண்ட் மாதிரி சொல்கிறேன். எனக்கு நான் சொல்லிக்கிறது, இந்த இயர் கம்ப்ளீட்டாக விட்டுறணும். இன்னும் 2 மாதம் அது நிச்சயமாக ஸ்டடீஸில் தான் போயிடும். ஸ்கூலில் போட்டு புழிஞ்சிருவாங்க. பேலன்ஸ் அதுக்கப்புறமும் எக்ஸாம். அதுக்கப்புறம் ஒரு 4 months to 5 months ஃப்ரீயாக இருப்பேன். அந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அந்த பீரியட். இப்போது இந்த 1 year-ஆக நான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா? ஓகே, அந்த லேர்னிங்ஸே ஓரளவுக்கு போதும். நான் சொல்கிறது ஓரளவுக்கு ஒரு ஃப்ரெஷராக ஒரு பிராண்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு போதும். ஒரு 4 கிளைண்ட்டை சைன் அப் பண்ணணும். ஒரு கிளைண்ட்டுக்கு 5,000 அப்படின்னு சார்ஜ் பண்ணாலும்
மந்த்லி 20,000 அண்ட் ஒரு 5 மந்த்ஸ்க்கு 1 lakh அச்சீவ் ஆயிரும். இதுவுமே ஆக்சுவலாக நம்ம எதுவுமே ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி செட் பண்ணுற ஒரு ஐடியாலஜி தான், பிளான், அவ்வளோதான். இது வந்து ஸ்டெப் கிடையாது, பிளான். இத்தனை மாதத்தில் புரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயம் ஒன்று. நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறோம், எழுதுகிறோம் அப்படின்னாலே அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம், ஸ்மூத்தாக போகும்ன்று நினைக்கக்கூடாது. அதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் தான் உங்களுக்கு சொல்லும். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணால் நம்மளுடைய ஸ்டடி சைடு இருக்குது. 12th இதில் 75+ வாங்கணுன்னா ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி 11 hours கிட்ட ஸ்டடீஸ்லேயே போகுது இல்லையா? அந்த 11 hours யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். அதை தவிர வீட்டிலலாம் எனக்கு படிக்கவே தோணாது. ஆனாலும் ஒரு 1 hour வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வீட்டில் அப்படியே ப்ரெஷர்னால ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு, டியூஷன் போயிட்டு வந்துட்டு ஃபோனே எடுத்து உட்காந்துருந்தா ஃபோனை வாங்கிடுவாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பராக பண்ணுறதுக்கு மாங்க் மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 year-ஆக 1.5 years-ஆக நான் மாங்க் மோட் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன், நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். 2023 இதெல்லாம் தெரிஞ்சு ட்ரை பண்ணது. அகெயின் நான் மாங்க் மோட் போவேன், லெஃப்ட் பண்ணுவேன், திருப்பியும் மாங்க் மோட் போவேன். அந்த மாதிரியே ஒரு லூப்பில் இருக்கும். அதை மாற்றணுங்கும்போது நம்ம சோலோவாக பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? நம்ம தனியாக பண்ணும்போது சீக்கிரமாக மட்டும்தான் ஒரு இடத்துக்கு ரீச் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர்த்தோட சேர்ந்து போகணுன்னா நம்ம ரொம்ப தூரத்துக்கு போக முடியும். இதை கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, பட் யூ நோ வாட் ஐ மீன். சோலோவாக ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணுன்னா அது ஷார்ட் டிஸ்டன்ஸாக மட்டும்தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர்த்தோட சேர்ந்து போனால் தான் அது ஒரு மேரத்தான் மாதிரி ரொம்ப நேரம் போக முடியும். தெளிவுபடுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு யோசிச்சுருக்கிறது தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே இருந்து ஒரு 5 to 10 பீப்புள்ஸை சூஸ் பண்ண வரல. யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ ஜாயின் பண்ணுங்கள். ஜூம் மீட்டிங்கில் கனெக்ட் ஆகலாம், டேரெக்டாக 1-on-1 பேசலாம். மாங்க் மோட் பற்றி தெரியாதவங்க இல்லை தெரிஞ்சுட்டு என் கூட ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஏன்னா அதை பற்றி நானும் யோசிச்சிருந்தேன், எப்படி கனெக்ட் பண்ணுறது ஜூம் மீட்டிங்கில். ஓகே, லைவ் 2 days once இல்லை வீக்லி ஒன்ஸாக எப்படி லைவ் பண்ண போகிறோம், எப்படி லைவாக 1-on-1 பேச போகிறோம், நாலேஜ் ஷேர் பண்ண போகிறோம், அதை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாங்க் மோட் பண்ணும்போது நானும் என்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு தெரியும். நீங்களும் எதில் க்ரோ ஆகுறீங்க, ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு மெயின் கான்செப்டாக இருக்கும். லேர்ன் டுகெதர், க்ரோ டுகெதரை ரொம்பவே தூக்கி கொடுக்கும் அந்த ஒரு மாங்க் மோட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். யாரெல்லாம் உங்களுடைய கோல்ஸை என்னுடைய கோல்ஸையும் சேர்ந்து மேலே கொண்டு போகிறதுக்கு கனெக்ட் ஆக போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பை டீனேஜர்ஸ்.